அடுத்து அவங்க இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, போன முறை வந்து அந்த ஹீரோவோட யாருன்னு நான் பேர் சொல்லல. அவங்களும் சொல்லல. அதெல்லாம் நானும் சொல்லல. ஸோ அதுலேருந்து அவங்க இதுக்கு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது பேனிக் அட்டாக் வந்துச்சு. அது நார்சிசிஸ்டிக் விக்டிம்ஸுக்கு நிறைய பேருக்கு அந்த பேனிக் அட்டாக்ன்ற பிரச்சனை இருக்கு. ஏன்டா வந்து அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது, வாட் இஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட்ன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட்ல என்ன ஓடுது, அவங்க எதுக்காக சண்டை பிடிப்பாங்க. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்னா வந்து அன்றைக்கு தான் சண்டை வரும் உங்களுக்கு. இப்போ பர்த்டேனா உங்களோட பர்த்டே கொண்டாட போறீங்கன்னா, நீங்க சிரிச்சா உங்களுக்கு பிடிக்காது. அன்னைக்கு தான் சண்டை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் தே ஆர் அன்பிரெடிக்டபிள். ஒரு நாளைக்கு நல்லா இருப்பாங்க, ஒரு நாளைக்கு இதா இருப்பாங்க, ஒரு நாளைக்கு பயமா இருப்பாங்க. இப்போ லவ், அஃபெக்ஷன், அட்ராக்ஷன் அதுக்குள்ள போட்டுட்டோமேன்டா, யூ கான்ட் வித்ட்ரா ஈஸிலி. அந்த வித்ட்ராவல் வந்து இட்ஸ் ஸோ ஹார்ட். அண்ட் அது நிறைய பேர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அப்படி வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ட கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிரலாம். அவங்களோட ட்ரப்புக்குள்ள நீங்க மாட்ட மாட்டீங்க. அந்த வித்ட்ராவல் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ அப்ப நமக்கு தெரியாம இருக்கும்போது, அது விதமான பேனிக் அட்டாக் குடுக்கும். எப்பவுமே வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து ஹையா துடிச்சுட்டே இருக்கும். நார்சிசிஸ்டிக் விக்டிம்ஸ்ட்ட கேட்டு பாருங்க. எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எப்ப என்ன நடக்கும்? எப்ப அடுத்தது என்ன நடக்கும்? நாம இதுக்குள்ள போக போறோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த பிரச்சனை எப்ப வரும்? ஸோ அப்படி ஒரு ரூட்டீன்ல இருக்கிறதால உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது வந்து 0 தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல.